வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று கேபி சிற்பி என்னும் இயக்குனர் சிகரத்தை பற்றி அவரோட நினைவு தினமான இன்று அவரை நினைவு கூர்ந்து இந்த திரை உலகத்திற்கு அவர் ஆற்றிய அத்தனை படைப்புகளுமே அத்தனை நட்சத்திரங்களுமே இன்று ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். இன்னைக்கு அவரோட நினைவு தினம் 11வது வருஷம், அதாவது 23/12/2014 நம்மளை விட்டு இறைவனடி சேர்ந்த நம்ம கே பாலச்சந்தர் ஐயா இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்த அத்தனை நட்சத்திரங்களும் சூப்பர் ஸ்டார்ல இருந்து சமுத்திரக்கனி அண்ணன் வரைக்கும் இன்னைக்கும் ஜொலித்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவருடைய சினிமாவின் சிந்தனையும் அவர் சினிமாவுக்காக படைத்த அத்தனை குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், அதாவது நம்ம நடிப்பு உலக சக்கரவர்த்தி இன்று கமல்ஹாசன் ஐயாவா இருக்கட்டும், அத்தனை அன்பு உள்ளங்களையும் படைத்து வெற்றி பெற்றதில் மாபெரும் இந்த தமிழ் திரையுலகம் மிக பெரிய சிறப்படைகிறது என்று நான் சொல்கிறேன். அதாவது நன்னிலம் கிராமம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் கிராமத்துல கைலாசம் ஐயாவுக்கு மகனாக பிறந்து திருவாரூர்ல நடத்திய அத்தனை நாடகங்களும் அவர் அன்புற்று ஏற்று இயக்கி அந்த நாடகங்களை பார்த்த நமது புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர் அழைப்பின் பேரால் தெய்வத்தாய் படத்துல கதை வசனம் எழுதி அப்படி 64ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான அந்த படத்திற்கு சிறந்த கதை வசனம் எழுதி பாராட்டு பெற்ற ஐயா 65ல நீர்க்குமலி நம்ம நாகேஷ் சாரை வச்சு எடுத்து அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று அதற்கு அப்புறம் 1965ல இருந்து கிட்டத்தட்ட 2008 வரைக்கும் பொய் என்ற படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 81 படங்களை இயக்கிய நம்ம கே பாலச்சந்தர் ஐயா பல நட்சத்திரங்களை, அதாவது அத்தனை நட்சத்திரங்களையும் சினிமாவில் அவர் படத்தில் நடிக்காத நடிகர்களே என்று கூறலாம். கிட்டத்தட்ட ஒரு 81 படங்கள் இயக்கி அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 படத்தை தன் கீதாலயா பிக்சர்ஸ் வழங்கி அதுல 18 படம் நம்ம கமல் சாருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 13 படம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த இரு துருவங்களையும் உருவாக்கிய பெருமை நம்ம இயக்குனர் சிகரம், நம்ம திரை சிற்பி கேபி என்னும் திரை சிற்பி, அந்த சிற்பி கையால் செதுக்கப்பட்ட அத்தனை நட்சத்திரங்களும் இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கிறது, புகழ் பெற்று கொண்டிருக்கிறது. கே பாலச்சந்தர் ஐயா பட்டறையில் நாங்கள் வேலை பார்த்தோம் என்பதை பெருமையுடன் கூறும் அத்துணை அன்பு நடிகர்களுக்குமே என்னுடைய படைப்பு இந்த வீடியோ சமர்ப்பணம். என்னோட ஐயா கே பாலச்சந்தர் ஐயாவுக்கும் சமர்ப்பணம். அவரோட இன்னைக்கு நினைவு தினமான அத்தனை அன்பு உள்ளங்களும் இன்று அவரை போய் பார்த்து எல்லாரும் போட்டோ எடுத்து நானும் காலையில போய் பார்த்துட்டு வந்தேன். அதாவது அவரோட ஆபீஸ்ல ஒரு வசனம் எழுதியிருக்கோம், தப்பு செஞ்சுட்டு எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா எனக்கு பிடிக்காது, அதாவது நம்மளோட இறக்குற காலம் முதல் நாள் வரை அது இன்று முதல் அப்படி என்று நினைக்கணும் அப்படின்ற ஒரு வசனம் எழுதியிருக்கோம். அதெல்லாம் பாக்குறப்ப எப்பேற்பட்ட ஒரு துணை நடிகர்களா இருந்தாலும் மோட்டிவேஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு பாகுபாடு இல்லாம, அதாவது எளிமையா வாழ்ந்து எளிமையை கற்றுக் கொடுத்த பெருமை சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம கமல் சாருக்கும், அப்புறம் உள்ள அத்தனை ஸ்டார்களையுமே ஜொலிக்க வச்ச அந்த பெருமை, எளிமை என்னும் அந்த ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் நமது ஐயா, நமது கே பாலச்சந்தர் ஐயா, நம்ம ஐயா, நம்ம இயக்குனர் சிகரம் தான் சொல்லணும். ஆமாங்க, எல்லாருக்குமே சிறந்த படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு. அவர் எடுத்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய வெற்றி தான். கடைசி அர்ஜுன் சாருக்கு கூட திருவண்ணாமலை சிவன் தான் அந்த படத்தை திருவண்ணாமலை படத்தை டைட்டில் கூட கீதாலயா தயாரிச்சதுல ரொம்ப பெருமை கொள்கிறது. கண்டிப்பா அந்த திருவண்ணாமலைக்கு எத்தனை ரத்தம் கிரிவலம் நடந்திருப்பாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு. அந்த டைட்டிலையுமே வச்சு அந்த படத்தை தயாரிச்ச அந்த பெருமையும் நம்ம
கேபி நம்ம ஐயா பாலச்சந்திர ஐயாவையே தான் சேரும். கண்டிப்பாங்க ஒரு அரங்கேற்றம் படமாகட்டும், அதுல பெண்கள் படுற அவஸ்தையாகட்டும், அதே மாதிரி பெண்கள் வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பாங்க, வெளியே வேலைக்கு போறவங்க மனதில் உறுதி வேண்டும் ஐயா, ஆஹா அதெல்லாம் பட கண்ணின் மணியே போராட்டமா, பெண்களுக்காக அவர் எடுத்த அத்தனை படங்களுமே இன்றும் எத்தனை பெண்கள் நாம் வழி நடத்தி செல்ல வேண்டும், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதையும் நம்ம ஐயா கே பாலச்சந்திர ஐயா படங்களை பார்த்தாலே அத்தனை பெருமையுமே ஒரு பெண்களுக்கு கிடைக்கும் என்றால் கண்டிப்பா நம்ம கே பாலச்சந்திர ஐயா படத்தை பார்த்தாலே போதும், நமக்கு எல்லா சிறப்புகளுமே கிடைக்கும். ஆமாங்க, கிட்டத்தட்ட ஒரு 13 படம் நம்ம ரஜினி சாருக்கு, 18 படம் நம்ம கமல் சாருக்கு, அப்படி ஜெயசித்ரா மேடமா இருக்கட்டும், ஸ்ரீபிரியா மேடமா இருக்கட்டும், சுஜாதா மேடமா இருக்கட்டும், படாப்பட்டு விஜயலட்சுமி ஆகட்டும், அப்படி பிரமிளா மேடம் ஆகட்டும், அத்தனை நடிகர்களுமே புது நட்சத்திரங்களா 72ல இருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாகேஷ் சாரு, ஜெமினி சாரு, ஸ்ரீகாந்த் சாரு இவங்களெல்லாம் வச்சு படம் எடுத்து ஒரு 70 கட்டத்துல வெள்ளிங்கு விழா படத்தப்ப அவருக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு, கால் சீட்டு தராம பழைய நடிகர்கள் நிறைய போராட்டம் நடத்துறப்பதான் புதிய முகங்களை இறக்க வேண்டும், இந்த தமிழ் திரை உலகத்துக்கு புதிய படைப்புகளை நம்ம கொடுக்க வேணும்னு ஒரு சிந்தனையை கொண்டு அத்தனை புதிய நட்சத்திரங்களையும் கொடுத்து இன்றும் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா நம்ம பாலச்சந்தர் ஐயாவை தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு உள்ள எல்லா நடிகர்களுமே அவரோட பற்றையில தான் செதுக்கப்பட்ட சிற்பிகள், அதாவது சிலைகள் அப்படின்னு சொல்லணும், தங்கங்கள் சிங்கங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி இந்த உலகமே வியக்குற அளவுக்கு இந்த தமிழ் திரை உலகத்தை வேறு பாதைக்கு அழைத்து சென்ற பெருமையும் அவருக்கு தான் இருக்கிறது. அவருடைய நினைவு தினமான இன்று நாம் எல்லோரும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், அவருடன் வாழ வேண்டும், அவருடன் பெற வேண்டும் என்ற ஆசீர்வாதம் எல்லா நடிகர்களுக்குமே இருக்கும். கடைசியா நடிச்ச மாதவன் சார் வரைக்கும், பார்த்தாலே பரவசம் வரைக்கும் அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் சமுத்திரக்கனி சார், இன்று பாருங்க அவரும் நிறைஞ்ச மனசுன்னு படம் எடுத்துட்டு இன்னைக்கும் நிறைய படங்கள்ல சமுத்திரக்கனி அண்ணன் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாலச்சந்தர் கம்பெனி தான். நாங்க கூட எங்க ஃபேமிலியில ஒரு வீடு இரு வாசல் அப்படி நிறைய படங்கள், வண்ண வண்ண பூக்கள், இந்த படங்களுக்கெல்லாம் எங்க மாமனார் ப்ரொடக்ஷன் வேன் வச்சு ஓட்டினவங்க நம்பிராஜன் மருமக தான் நானு. அதையும் இந்த நேரத்துல நான் சொல்றேன், என்னோட ஜீனே, என்னோட பையனோட ஜீனே எல்லாமே பாலச்சந்திர ஐயா கம்பெனில இருந்து அவங்க போட்ட சோறும் அவங்க கொடுத்த உழைப்புக்கு பணமும் தான் எங்களை இந்த அளவுக்கு இந்த சினிமா உலகத்துல நாங்களும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாத்தையுமே உருவாக்கின பெருமை நம்ம இயக்குனர் சிகரம் ஐயா கேபி சிற்பி ஐயாவை நம்ம எல்லாரும் நினைவு கூறணும். இன்னைக்கு உள்ள நட்சத்திரங்கள், அன்று உள்ள நட்சத்திரங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு விருப்பமான ஒரு அப்பான்னு தான் சொல்லணும், திரையுலகத்தின் முதல் அப்பான்னு தான் சொல்லணும். அத்தனை படங்களையும் இயக்கி கடைசி வரைக்கும் இன்றும் அந்த குடும்பம் நீடூடி வாழ வேண்டும். நாங்க எங்க போய் பேசினாலும் பாலச்சந்திர ஐயா அதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு பெருமை தான். நிறைய சீரியல்கள், மர்ம தேசம், காதல் பகடை, அப்படி சீரியல்களையும் வடிவமைச்சு ரமணி ரமணி அப்படி சீரியல்லையும் நானும் நடிச்சிருக்கிறேன். அப்படின்ற பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க, அத்தனை சீரியல்களின் மர்ம தேசத்துல இருந்து காத்து கருப்புல இருந்து அத்தனை சீரியல்களையும் நமக்காக படைச்சு கொடுத்து கண்டிப்பா சிகரம்னு ஒரு படத்துல நம்ம கேபி, அதாவது எஸ்பிபி சார் நடிச்சிருப்பாரு. அந்த டைட்டில் எதுக்குங்க வச்சுக்கன்னா நம்ம கேபி சாருக்காக தான் அப்படின்னு. ஏன்னா மனதில் உறுதி வேண்டிய டாக்டரா அவர் முதல் படமா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சிகரத்துல அவரோட பாட்டு, ஏன்னா இசை ரொம்ப பிடிக்குமா நம்ம கேபி சாருக்கு. இன்று அவரோட மோகன் சொல்லிட்டு ஐயா அவரோட ஆபீஸ் நிர்வாகி, அவரோட நெருக்கத்துல இருந்தவங்க, அவர் கூட வேலை பார்த்தவங்க, அவரு இன்னைக்கு உட்காந்து தேன்கின்றவங்க வகுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவரு எப்பயுமே ஒரு பேடுல எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர், ஒரு சிறப்பான ஒரு படைப்பாளர், ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா படைச்சு இந்த சினிமா உலகத்தின் மூத்த தந்தையாக, ஒரு கலைத்தாயின் மூத்த மகனாக, அந்த மகன் பெற்றெடுத்த பிள்ளைகளாக, சூப்பர் ஸ்டார் ஆகட்டும்,
நம்ம கமல் சாரா இருக்கட்டும், அப்படி அத்தனை நடிகர்களையுமே சிறப்படைய வச்சு எல்லாருமே இன்னைக்கு உச்சம் தொற்ற நடிகர்களா வானத்துல ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஸ்டார்களாக மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதன் பெருமை நம்ம கேபி ஐயா, நம்ம பாலச்சந்திர ஐயாவுக்கே தான் வந்து சேரும். அந்த புகழும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ற மாதிரி நம்ம கடைசியா டூயட்ல நம்ம ஏஆர் ரகுமான் சாரை கூட இளையராஜா ஐயால இருந்து நம்ம ஏஆர் ரகுமான் சார்ல இருந்து மியூசிக்கிலும் ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்து டூயட் படம் ஆகா, பிரபு சாரும் அரவிந்த் சாரும் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அது அழகன் ஆகட்டும், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் புது புது அர்த்தங்கள் ஆகட்டும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படத்தில் உறுதி வேண்டும், வாழ்க்கையிலே தெளிவும் வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைத்த பொருள் கை கூட வேண்டும், நாடுது வீடும் போற்ற வேண்டும். அந்த பெண்களுக்காக அவர் கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பு எந்த நடிகர்களுமே வந்து, அதாவது அவரை பார்த்து அவர் சொல்லி கொடுக்கறத பண்ணி பார்த்தாலே நம்ம எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம். ஏன்னா அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறதாகட்டும், போனா ஒரு கேள்விக்குறியாகட்டும், சூப்பர் ஸ்டார்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வில்லன் நடிகரா இருந்து அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து 173 படம் ஜெயிலர் 2 வரைக்கும் நடிச்சிருக்கிறார் என்றா அவரோட குருநாதர் அவரை பட்டை தீற்றி இன்ற அளவுக்கு புகழ் வானம் அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குனதா இருக்கட்டும், ஒரு விண்வெளி நாயகனை உருவாக்குனதாகட்டும், மற்றும் நிறைய நடிகர்களை உருவாக்கின பெருமை, அத்தனை பெருமையுமே நம்ம கேபி பாலச்சந்திர சார் கே குரு இன்று 11வது அவரோட நினைவு தினமான அன்று சுகந்தி அக்கா சுகந்தி பழமொழிகள்ல நம்ம சேனல்ல நம்ம ஐயாவை சினிமா போற்றும் காவலனாக, ஒரு சிவனாக அப்படின்னு அவரை நிறைய புகழ்ந்து வார்த்தைகள் இருக்குதோ அத்தனை வார்த்தைக்கும் சொந்தக்காரராகிய நம்ம கேபி பாலச்சந்திர ஐயாவுக்கு நம்மளோட ஆத்மார்த்தமான அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த தமிழ் உலகம் வாழ்க, தமிழ் சினிமா உலகம் வாழ்க. அவரை நினைத்து கொண்டிருக்கும் அத்துணை அவருடைய நடிகர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவரோட குடும்பத்தார்களும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.